சூர்யா மாதிரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா துர்கா நம்ம தேவி பாப்பா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. அதே மாதிரி தேவியும் துர்கா கூட ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஸோ நம்ம துர்காவுக்கு பொம்மை வாங்கிட்டு வரும்போது நேராக சூர்யா மேலே மோதி கீழே விழுந்திருப்பாங்க துர்கா. அதை நினச்சி பார்த்தே துர்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. துர்காவுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம்னு வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு சிரிச்சுட்டே வராங்க. அப்போ அவங்களோட அக்கா என்ன துர்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு போதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே உள்ளே போகிறாங்க. என்னம்மா இது தேவையாவ கூட இருக்காங்கிறதுக்காக சந்தோஷப்படுறது ஓகே, இப்போது சூர்யா வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் இப்படி வெக்கப்படுறா அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ தப்பாக நடந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு போதும் ஐயோ அம்மா அவன் நம்ம துர்காமா அப்படியெல்லாம் தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கிற மாதிரி துர்காவோட அக்கா துர்காவை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. இந்த பக்கம் வீட்டில் தாராவும் சங்கரபாண்டியும் திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. சங்கரபாண்டி இதெல்லாம் ஈஸியாக விட முடியாது, அந்த தேவி என்னன்னா அந்த துர்கா பின்னாடியே அம்மா அம்மான்னு அலைஞ்சிட்டு இருக்கா. ஒருவேளை மனசு மாறி குழந்தைக்காக சூர்யா அந்த துர்காவை கல்யாணம் பண்ண வேண்டிய நிலைமை வந்தாலும் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி அந்த துர்காவும் பணக்கார விட்டு பையன் தானே அப்படின்னுட்டு கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிடுவா. அப்படி மட்டும் பண்ணிட்டு வந்தா அவ்வளோதான், மாரியோட கேஸை தோண்ட ஆரம்பிச்சிருவா. அதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கேங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருவா. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா முதல்ல அந்த துர்காவும் தேவி ரெண்டு பேருக்கு இடையிலான பாண்டிங்கை நாம பிரிக்கணும் அப்படின்னது சிஸ்டர். அந்த கொட்டிச்சாட்டா என்னடா எப்போ பார்த்தாலும் துர்கா மானுட்டே ஓடிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற நிலைமையில எப்படி சிஸ்டர் நாம பிரிக்கிறது அப்படின்னு போதும் பிரிக்கணும். நாம துர்காவையும் தேவியையும் பார்க்க விடாம பண்ணாலே எல்லாம் ஈஸியா முடிச்சிடும் அப்படின்னு போதும் நம்ம சங்கரபாண்டி தரவும் அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் அடிக்கடி நம்ம துர்கா குழந்தை கூட பேசுறதுன்னு பழக்கிறதுன்னு ரொம்ப பாசமா இருக்காங்க. இது பார்த்து காசினி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. துர்கா பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தேவி பாப்பாவை எவ்வளவு அக்கறையா பாத்துக்கிறா. இந்த இடத்துல மாறி இருந்தா எப்படி குழந்தைய பார்த்துப்பாளோ அதே மாதிரி தான் துர்காவும் நல்ல படியா பாத்துக்கிறாத்த. எனக்கு என்னமோ துர்காவை பார்க்கும் போதெல்லாம் மாரியோட நடவடிக்கை மாதிரியே தோணுது அப்படின்னு போது என்ன சொல்ற ஹாஸ்னி மாரியா அப்படின்னு. ஆமா அத்தை, சொல்ல போனா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேணாம், பேசாம சூர்யா மாமா துர்காவை கல்யாணம் பண்ணா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருப்பாருன்னு தோணுது அப்படின்னு போது. என்ன ஹாஸ்னி இப்படி சொல்ற, நானும் அதே இதுதான் யோசிச்சேன். ஆனா இந்த சூர்யா என்னன்னா மாரியோட இடத்துல யாரு எந்த ஒரு பொண்ணையும் வச்சு பார்க்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்டு இருக்கானே, அதான் ஒண்ணுமே புரியல அப்படின்னு போது அத்தை நாம நினைச்சோன்னா ஈஸியா சூர்யா மாமாவோட மனசை மாத்தி எப்படியாச்சும் துர்காவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாத அப்படின்னு போது இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம துர்கா நம்ம பார்வதி என்ன சொல்றாங்கன்னா ஆமா துர்கா என்னோடய பேசும்போது என் பொண்ணு என் கூட பேசுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு ஹாசினி. அப்படி மட்டும் துர்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், மாறி இல்லாத கவலையும் காட்டாதுங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம துர்காவுக்கு சூர்யாவோட நினைப்பாவே இருக்கு அவங்க மேல மோதி விழுந்ததால. அப்ப துர்கா தன்னைத்தானே கேள்வி கேட்கிறாங்க, என்ன இது சம்மந்தமே இல்லாம சூர்யாவோட நினைப்பாவே இருக்கு, இப்படி எல்லாம் வரவே கூட ஏதோ பல வருடங்களா அவர் கூட இருந்த மாதிரியும் அவர் கூட பேசி பழகின மாதிரியும் ஃபீலா இருக்கு. எனக்குள்ள ஏன் இப்படி வருது, இப்படி ஒரு காலமும் எனக்குள்ள இருந்ததே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி துர்கா அந்த இடத்துல தவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம துர்காவோட அம்மா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருமா, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்க வேணாம், கொஞ்ச நாள் அவனோட நடவடிக்கைகளே சரியில்லாமல் இருக்கு. அம்மா இல்லை குழந்தையாச்சே பாவம்னு நீ அடைக்கலம் கொடுக்குறதெல்லாம் ஓகே, ஆனால் நீ சில விஷயங்கள்ல ஒரு மார்க்கமாக இருக்கமா துர்கா, என்னாச்சுமா ஏதோ பிரச்சனையா அப்படின்னு போதும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் மிஸ் பண்ணுற மாதிரியே தோணுது. ஏதோ முன்னொரு காலத்தில் அவங்க கூட ரொம்ப நெருக்க இருந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணுதுமா அப்படின்னும் போது துர்காவோடமா அதிர்ச்சி வராங்க. என்ன இது, ஒரு வேளை இவளுங்க சொன்ன மாதிரி துர்காவுக்கு அந்த சூர்யா மேலே ஏதோ ஆசை இருக்கா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி துர்காவோட அம்மா இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம தேவி பாப்பா நம்ம துர்கா கூட வெளியில போகணும்னு ஆசையா சூர்யா கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்பா நீங்களும் அம்மாவும் என் கூட ஒன்னா சேர்ந்து என்ன வெளியிடங்களுக்கு பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு போது அப்பாவுக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குப்பா, அதனால அந்த துர்காலாம் வேணா நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு போது இல்லப்பா எனக்கு துர்கா அம்மாவும் வந்தா தானா வருவான் அப்படின்னா என்னால ஏலாப்பா, நீங்க ரெண்டு பேருமே கூட வரணும், நான் எல்லாரும்
எல்லாருக்கிட்டையும் இவங்க என் அம்மா அப்பான்னு சொல்லணும் அப்படின்னும் போதும் உடனே சூர்யாவும் என்ன தேவி இப்படி அடம் பிடிக்கிறாளே அப்படின்னுட்டு சரி நீ போய் அந்த துர்காவை கூப்பிடு அப்படின்னும் போது இந்த பக்கம் நம்ம தேவி பாப்பா வந்து நேராக துர்கா கிட்ட அம்மா நீங்களும் அப்பாவும் என்னைய வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ அந்த சூர்யா கூட வா போனா ரொம்ப திமிரு காட்டுவாரே அப்படின்னுட்டு துர்கா வந்து யோசிக்கிறாங்க. அப்போ நம்ம துர்கா வந்து தேவிக்கிட்ட உன் அப்பாவே வந்து சொன்னால் மட்டும்தான் நான் வருவேன் அப்படின்னு போதும் உடனே தேவி பாப்பா நேராக நம்ம சூர்யா கிட்ட வந்து அப்பா நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அம்மா வாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ப்ளீஸ்ப்பா எனக்காக துர்கா அம்மா வந்து கூப்பிடுங்க அப்படின்னு போதும் சூர்யா வேற வழி இல்லாமல் தேவி பாப்பாவுக்காக நேராக துர்கா வீட்டுக்கு வந்து இங்கே பாருங்க என் குழந்தை ஆசைப்படுறா, அதனால குழந்தைக்காக 2 பேரும் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னும் போது சரி நானும் குழந்தைக்காக வரேன் அப்படின்னுட்டு 2 பேருமே சேர்ந்து தேவி பாப்பாவை ஒரு பார்க்குக்கு அழைச்சிட்டு வராங்க. அங்கே பார்த்தோம்னா 2 பேரும் கையையும் வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிறாங்க. தேவி இன்னொரு பக்கம் இங்கே பாரு என் குழந்தைக்காகத்தான் உன் கூட எல்லாம் சேர்ந்து வர வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சூர்யா சொன்னதும் ஆமாம் நானும் தேவி பாப்பாவுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு துர்கா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் உன் திமிரு போகாதே, அதுவும் உன்னோட போலீஸ்கார திமிரு அப்படின்னு சூர்யா சொன்னதும் உங்களோட பணக்கார திமிரு போகாதே அப்படின்னு துர்கா சொல்றாங்க. என்ன இவ பதிலுக்கு பதில் பேசுறா அப்படின்னு சூர்யா டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ 2 பேரும் இப்படி சண்டை போடுறத பார்த்த தேவி ஆமா 2 பேரும் தங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசிக்கிறீங்களே ஆமா என்ன விஷயம் அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா அப்படின்னு துர்காவும் சூர்யாவும் சமாளிக்கிறாங்க. சரி அப்பா வெல்ஃபேர் சுத்தலாமா அப்படின்னதும் ஜாலியா இருக்கும் அப்படின்னு துர்கா சொல்றாங்க. இங்க பாருமா இந்த துர்கா கூட எல்லாம் சேர்ந்து என்னால உட்கார முடியாது, வேணும்னா நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்னு சூர்யா சொன்னது. இல்லப்பா அம்மாவும் வரட்டுமே அப்படின்னது. சரி இங்க பாரு என் குழந்தைக்காகத்தான் உன் கூட எல்லாம் வர வேண்டியதா ஆயிடுச்சு அப்படின்னு சூர்யா சொன்னது. நானும் அப்படித்தான் சரி வாங்க அப்படின்னுட்டு 3 பேருமே நல்லா என்ஜாய் பண்றாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு.